என்னப்பா கணபதி இன்னைக்கு நேரம் பார்க்க வந்துட்டியா? ஆமா சாமி. சரிப்பா, உங்க 2 பேருக்கு நடுவுல நான் கிளம்புறேன். ஓ மக்கரகுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்ரம் குருவே தேவா சர்வ கரேஷு சர்வாதா ஓம் விநாயகா போற்றி. பாரு, அந்த கணபதி வரையா, இப்ப அவனை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இருங்க தலைவரே, நான் பாத்துக்கிறேன். எங்கடா போற? வீட்டுக்கு தான் போறேன். குறுக்கன கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவ? ஓரமா போயிருங்க. என்னடே தேவையில்லாம அவனை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கீங்க, பாவம்டா. உனக்கு தேவையா? நீ வீட்டுக்கு போ. நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எந்த கணபதி டெய்லியும் கோயிலுக்கு வர? அந்த விநாயகர் உனக்கு அப்படி என்னடா செஞ்சிடாரு? எதையும் எதிர்பார்த்து நான் கோயிலுக்கு வர்றேன். எனக்கு விநாயகர் பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும். உனக்கு வேணா அந்த விநாயகர் பிடிக்கலாம், ஆனா அவருக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்காது. எப்படி சொல்ற? காசு மழை இருக்கிறவங்க தானே கடவுளுக்கே பிடிக்கும். அப்படி பார்த்தா எங்களை தானே பிடிக்கும். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, எங்க வீட்டுல நிறைய பிரசாதம் இருக்கு. லட்டு, கொலக்கட்டை, ஜிலேபி, முறுக்கு, நிறைய பிரசாதம் இருக்கு. உங்க வீட்டுல என்னடா இருக்கு? நீ வேறடா, அவங்க வீட்டுல குடிக்க கஞ்சி கூட இருக்காரு, அப்ப எப்படிடா பிரசாதம் இருக்கும்? இல்ல, விநாயகர் என் வீட்டுக்கு கண்டிப்பா வருவாரு. இவன் கூப்பிட்டு அந்த கௌசிக்கே வர மாட்டியான், அப்புறம் எங்க இருந்து விநாயகர் வர? தல சும்மா சும்மா. என்னாச்சு கணவதி, ஏன்டா அழுகுற? ஒன்னும் இல்லம்மா, எனக்கு தெரியாத என் கணவதி பத்தி. கிருஷ்ணரும் கௌசிக்கும் பணம் இருந்தாதான் விநாயகர் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்றாங்க, அது உண்மையாமா? நீ அழாத தங்கம், கடவுள் காசு பணத்தை பார்த்து வரமாட்டாரு, உண்மையான அன்புள்ளவங்கிட்ட தான் வருவாரு. கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாரு, நீ கவலைப்படாத. நம்ம வீட்டுல விநாயகர் சிலையே இல்லைல்லம்மா. விநாயகர் சிலை தானே வேணும், தயிர் வரேன். இந்த பாடுற தங்கம், நம்ம வீட்டுக்கு விநாயகர் வந்துட்டாரு. விநாயகர் வந்துட்டாரு, ஆனா விநாயகர் கொடுக்க பிரசாதமே இல்லையே. அதுவும் நான் வச்சிருக்கேனே, இதோ பாரு. இது என்னம்மா? இது நாட்டு சக்கரை. உண்மையான அன்போட கடவுளுக்கு எதை படிச்சாலும் ஏத்துக்குவார் கடவுள். ஐ ஜாலி, விநாயகர் வந்துட்டாரு. அம்மா வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா? யாரு? உள்ள வாங்க. அம்மா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேம்மா, பசிக்குதுமா, சாப்பாடு தாங்கம்மா. வீட்டுலதான் எதுவுமே இல்லையே. அம்மா விநாயகருக்கு படிச்ச நாட்டு சக்கரை இருக்கு. உன் பேர் என்னப்பா? எனக்கு நிறைய பேர் இருக்கு. எனக்கு வந்து கணபதி, விக்னேஷ், பல பேர் இருக்குது. இப்போதைக்கு எங்க வீட்டுல நாட்டு சக்கரை மட்டும்தான் இருக்கு. இது போடுவேன். நன்றி ஐயா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருந்தா தாங்க ஐயா. இங்க என்ன அன்னதானமா நடந்துருக்கு? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். கடைசியில பாத்தியா, நான் சொன்னதுதான் நடந்துச்சு. விநாயகர் எங்க வீட்டுக்கு தான் வந்தாரு. இல்ல, விநாயகர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. நான் விநாயகர் சதுர்த்திக்கு அனைவர் வீட்டுக்கும் வந்தேன். குழந்தை வடிவில் வந்து உணவு கேட்ட எனக்கு உணவு அளித்தது கணபதி மட்டுமே. உன்னிடம் உணவு இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு மனமில்லை. கிஷோர் கௌசிக் அனைவரையும் சமமாக இருந்தது. அப்பா உணர்ந்துட்டே விநாயகா. காசு பணம் இருந்தாதான் கடவுள் வருவாருன்னு நினைச்சேன். உண்மையான அன்பு இருந்தா கடவுள் வருவாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் யாரையும் கிண்டல் பண்ண மாட்டேன். கணபதி நீயும் வாடா, நம்ம எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். கணபதி பாபா ஓ